உயிர் மீன் கொண்டு போகணுமா? போங்க இங்க போங்க. தட்டிருச்சா? கடைக்கு போப்பா வேணா, கடையில் ஆகிட்டு என்னங்க பற காட்டிக்கிட்டு இருக்கிய? அவ்வளோதான் கிடைக்கும்போது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா மீன் மாட்டாம கிடைச்ச முதல் மீனை எப்படி பறக்க விடுறாரு பாருங்க நண்பன். வாங்க வீடியோல பார்க்கலாம். உயிர் மீன் கொண்டு போகணுமா? செருப்பு எடுத்துக்க உங்களுக்கு பாறை மீனுக்கு வீச உயிரிறை இல்லாத காரணத்தினால காலையிலேயே பட்டிவலையிலேருந்து மீன் எடுக்கிற இடத்துக்கு போய் அங்கே இருந்து சூவாப்பாறை மீன்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாலத்தில் தூண்டில் போட்டிருக்காரு நம்ம நண்பன் மலை. உயிரிறைக்கு பாறை மீன் ரொம்பவே கடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால யோசிச்சாரு, கரெக்டா அந்த பட்டிவலை இருக்கிற நண்பர்களுமே அதுக்கு ஆப்போசிட்ல போன உடனே வேகமா போய் பட்டிவல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தாரு மீனை. வந்து தூண்டில மாட்டி வீசியிருக்காருங்க. பாலத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, கலக்கு பெருசா இல்லைங்க. போங்க இங்க போங்க. தட்டிருச்சா? கடைக்கு போப்பா வேணா, கடையில் ஆகிட்டு என்னங்க பற காட்டிக்கிட்டு இருக்கிய? அவ்வளோதான் கிடைக்கும்போது. வெகு நாட்கள் கழிச்சு மீன் பிடிச்ச சந்தோஷத்தை எவ்வளவு சூப்பரா வெளிப்படுத்தினாரு பாத்தீங்களா? ஆமாங்க, அவருக்கு அந்த மீன் மாட்டின உடனே ஒரு மாதிரி ஜாலியாயிருச்சு. 2 பக்கமும் 3 பக்கமும் தூக்கி வீசி பறக்காட்டிட்டாரு மீனை. சூப்பரா இருக்குங்க பாறை. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com